வழி கிடையாது. அனுப்புறவரு சாதாரணமா அனுப்பல பாருங்க. அனுப்புறவரு கொண்டு வந்த தானியம் பணத்தையும் பைக்கிலே போட்டு அனுப்பிட்டார். அவன் தானியத்தோட வீடு போற வழி பைய திறந்து உள்ள ஒழுங்காதான பணம் கொடுத்து தானியம் வாங்கிட்டு வராங்க. போனா திரும்பி பணத்தை கொடுத்தாங்க. இப்ப நம்மள திருட பட்டைக்கிட்டே ஒரு கலக்கம் பயம். நேரா அப்பாட்ட போறாங்க. யாக்கோபு சொல்றாங்க தானியம் தானியத்தோட அவர் திரும்பி பணத்தை போட்டு அனுப்பிட்டாங்க. என்னன்னே தெரியல. இன்னொரு செக்கு இக்கட்டா வச்சிருக்காங்க. என்ன நீங்க பிள்ளையற்றவனாய் மாற்ற முயற்சி செய்கிறீர்களா? நான் விட மாட்டேன். ஒரு நாள் உங்களோட அனுப்பி வைக்க மாட்டேன். இவனை உங்களோட அனுப்பி வச்சா இவனுக்கு ஏதாவது சேதமாயிரும். எனக்கு இவனை உங்களோட அனுப்புறதுல கொஞ்சம் இஷ்டம் இல்லை. சிமியோன் போனாலும் பரவாயில்ல. ஏன்னா சிமியோன் ஏற்கனவே எங்க கைது வினை கைதியா உட்கார்ந்து எனக்கு சிமியோன் போனாலும் பரவாயில்ல. என்னால பெஞ்சமீனை உங்களோட விட்டு கொடுத்திருக்க. நான் சொல்றேன், யாரையும் விட்டு கொடுப்பாரு, உங்களை விட்டு கொடுக்க மாட்டான். எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டான். நல்ல கைகளை தட்டி மனசார அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. 10 பிள்ளைகளை பார்க்கலும் நீங்கள் அவருக்கு விலையேற பெற்றவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். முதற் பேரானவனை நான் சொல்லுகிறேன். லேயால் கற்ப பிறப்புக்கு அவர் வைராக்கியம் பாராட்டல. ராகேல் கற்ப பிறப்புக்கு அவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தது முதலாவது இயேசு கிறிஸ்து. பின்பு பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தது நீங்களும் நான் தான். யோசேப்புக்கு பின்பாக பிறந்த பெஞ்சமின் நீங்களும் நான். கைகளை விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன